தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டாரில் இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார் அப்படின்னாவே இந்த பிராண்டில் இருக்கிற கார் வந்து வாங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். இந்தியாவில் இந்த ஒரு பிராண்ட் இல்லாமல் இருந்தது, பட் இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஒரு பிராண்டு தான் டெஸ்லா. ஸோ இந்தியாவில் மும்பையில் அவங்களோட ஷோரூம் வந்து இருக்குது. அந்த ஷோரூமில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னா மாடல் ஒய், டெஸ்லாவோட கார். இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியாவில் இந்த கார் வாங்கணும்னா ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெஸ்லா காரு இந்தியாவில் வரவேற்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. சர்ப்ரைசிங்லி நாங்கள் ஷோரூமுக்கு வரும்போது அவ்வளோ வாக்கின்ஸ் இருக்குது, அவ்வளோ பேர் காரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம ஃப்ரண்ட் லுக்கில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டோட லுக்கை பார்க்குறதுக்கு இது ஒரு செடானோட ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அஃப்கோர்ஸ் இது ஒரு கூப்பே ஸ்டைலில் இருக்கிற ஒரு செடான் கூட நம்ம சொல்ல முடியும். நம்ம இந்தியன் மாஸ் மார்க்கெட் காரில் ஏதோ ஒரு காரோட நீங்கள் ரிலேட் பண்ணலாம். வெர்னாவோட ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அதில் ஒரு ஒயிட் பார்த்தா கூட இப்படி தான் இருக்கும், பட் அதை விட இது நல்லா ஒய்டராக வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு மேசிவான ஒரு டிஆர்எல் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் நைட்டில் ஹெட்லைட்டோட விசிபிலிட்டிக்கு ஈக்குவலாக இந்த இதோட பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தால் கூட கீழேயுமே வந்து ஒரு ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்லிம்மாக அந்த ஹெட்லைட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். உள்ளே வந்து ஒரு ப்ரொஜெக்டரில் டூம் வந்து இருக்குது, ஆனால் அவ்வளோ ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் வெண்ட்டுமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கார் வந்து பியூர்லி ஒரு ஏரோடைனமிக் ப்ரொஃபைலோட இருக்கிற ஒரு காரு. இது வந்து 0 to 100 5.6 செகண்ட்ஸில் இங்கே இருக்கிற மாடல்ஸ் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ளூயிடிக்காக இதோட ப்ரொஃபைல் வந்து இருக்குது. எங்கெங்கெல்லாம் வந்து ஏரோடைனமிக்கு வந்து ஒரு கரெக்டான ப்ரொஃபைல் கொடுக்க முடியுமோ அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் போனட்டில் பார்த்தா கூட இந்த கேரக்டர் லைன்ஸ் எல்லாமே வந்து அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுது. அதுக்கு கீழே வந்தோன்னா இங்கே ஒரு டோயிங் ஹூக் இருக்குது. கீழே ஒரு ஏர்வெண்ட்டு யூஸ்வலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஏர்வெண்ட்டு தான், அதில் ஷட்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க 360 டிகிரிக்கு. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு லைசன்ஸ் பிளேட் மாடல் ஒய்ங்கிற ஒரு பேட்சோடு உங்களுக்கு வருது. அதுக்கு கீழே சின்னதாக ஒரு பிளாக் கலரில் இருக்கிற ஒரு பம்பர். ஆனால் அதில் ஸ்கர்ட்ஸோட ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஒன்லி திங் இந்த டிஆர்எல் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் ஓவர் டூவாக இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த விண்ட்ஷீல்ட் பார்க்கும்போது செம்ம மேசிவாக இருக்குது. ஆடாஸுமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய சென்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் ஆட்டோ பைலட்டில் இருக்கிற வெர்ஷனுமே வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. 6 lakhs வந்து நீங்கள் அதுக்கு எக்ஸஸாக பே பண்ணணும். சைட் வியூ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கூப்பை ஸ்டைலில் இருக்கிற ஒரு செடான் தான். இந்த ரியர் வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்கில் வந்து நமக்கு இங்கே கனெக்ட் ஆகுது. அந்த ஒரு ஃபீலில் தான் வந்து இருக்குது. அப்போ இது ஒரு செடானாக இருந்திருந்தால் அது ஒரு ப்ராப்பரான ஒரு பூட்டோடு நமக்கு இருந்திருக்கணும். பட் அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளூயிடிக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த டோர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இது ஆட்டோ ஷட் கிடையாது, நம்ம மேனுவலாக தான் இதை ஷட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ளே ஒரு பட்டன் இருக்குது. நான் உள்ளே போய் கூட காமிக்கிறேன். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்குது, நான் காமிக்கிறேன். இதை ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி அன்லாக் ஆகி ஓப்பன் ஆகி நிற்கிது. அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். விட்டோன்னா ரொம்ப ஈஸியாக போய் சட் ஆகுது. இங்கே கேமரா யூஸ்வலாக நம்ம வந்து ஓஆர்விஎம்மில் தான் அந்த கேமராஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே சைடில் வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இது இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு இது டேமேஜ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். டயரோட ப்ரொஃபைல் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மேசிவான ஒரு டயர் ப்ரொஃபைலு. இந்த டெஸ்லாவோட லோகோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இந்த லோகோ வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியல. இன்ஃபேக்ட் நீங்கள் காரோட முன்னாடி கூட அந்த லோகோ வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இதில் டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்குது? எஸ் 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 இங்கே கொடுத்துருக்காங்க. 265 45 19 inch டயர் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஓ, வீல் கப்பா இல்லை, இது என்னது? ஆமாம், இல்லை, அலாய் தான். ஸோ அலாயில் ஒரு ஹாஃப் மட்டும் வீல் கப் மாதிரி உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு தான். சஸ்பென்ஷனும் நீங்கள் பார்க்குறீங்க. வீலாஸ் வந்து அவ்வளோ லோவாக தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் அப்படி நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம சைடில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளோட்டிங்கில் ஒரு ஃபீல் இருந்ததோ
அந்த விண்ஷீல் வந்து அப்படியே வந்து ஃப்ளோட்டிங்கில் இங்கே வந்து எண்ட் ஆகுது. ஒரு லிப் ஸ்பாய்லரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன் இருக்குது. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப்பு, ஆனால் எவ்வளோ ஹைட் ஆகி அப்படியே ஒரு ஷேட் ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். டெஸ்லா அப்படிங்கிற ஒரு பேட்ச் இங்கே இருக்குது. ரியர் கேமராவும் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே லாங் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பேட்ச். இதில் லாங் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. நான் வேரியன்ட் சொல்லும்போது நான் சொல்கிறேன். ஸோ உள்ள பூட் வந்து க்ளோஸ் டு 600+ லிட்டர்ஸ் வந்து இருக்குது. பவர் டெயில் கெட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் உள்ளே படுத்துக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இதை தூக்குனாலுமே அவ்வளோ டெப்த்தாக வந்து ஒரு தொட்டி மாதிரி இங்கே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஏன்னா இதில் ஸ்பேர் வீல் வந்து நமக்கு இங்கே கொடுக்கல. இதே இது நீங்கள் சீட்டை ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 2000 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 2 சீட்டராக போகும்போது உங்களுக்கு ஒரு பூட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு மேசிவான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 75 kWh பேட்டரி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் வந்து ஐ திங்க் இந்தியாவில் இன்னும் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த 75 kWh நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 0 to 80 30 to 40 மினிட்ஸ் ஆகிக்குது. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே அப்படி ஒன் டச்சில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி அழகாக ஓப்பன் ஆகிட்டு டெஸ்லாவோட லோகோ வந்து இங்கே வருது. அதே மாதிரி டிசிக்குரிய சார்ஜிங் போர்ட்டே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லென்த்து 4751 mm வந்து இருக்கும். வித்து 2129 mm, ஹைட்டு 1624 mm, வீல் பேஸ் 2.89 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 172 தான். அப்போ அந்த செடானோட அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. ஸோ இதோட ஃப்ரண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இவி அப்படிங்கிறப்போ நமக்கு இதில் ஒரு ஃப்ரண்ட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். சம்மஸ் டீப்பாக ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டு 117 லிட்டர்ஸ் வந்து இந்த ஃப்ரண்ட்டோட ஸ்பேஸ். இந்த ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, பூட்டை ஓப்பன் பண்ணுறது எல்லாமே உள்ளே இருக்கிற அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் ஜஸ்ட் டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். இங்கே மேலே சவுண்ட் ப்ரூஃப்லாம் எதுவுமே ஆகலை. இது வந்து ஜஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டை லாக் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் ஒரு ரப்பரில் கொடுத்துருக்காங்க. மிச்சபடி எந்த ஒரு சவுண்ட் ப்ரூஃபும் நமக்கு இல்லை. டோர் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எஸ், ஓ பயங்கரமாக ஆகுது. உள்ளே போய் இப்போ நம்ம பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. உள்ளே நிறைய விஷயங்கள் இம்ப்ரெசிவாக இருக்குது. அதுதான் நம்மளோட மாஸ் மார்க்கெட் காருக்கும் இந்த டெஸ்லாவுக்கும் இருக்கிற நிறைய விஷயம். அதை நம்ம உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு டோர் நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல ஃப்ரேம் வந்து அப்படியே கட் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகாத மாதிரி இருக்கோ அப்படின்னு ஜஸ்ட்டு கட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அந்த ஃப்ரேம் மட்டும் அப்படியே வந்து வெளில போயிருக்கு. மிரர் வந்துமே ஃப்ரேம்லெஸில் வந்து அப்படியே நிற்கிது. ஓகே, அதே மாதிரி இங்கே டோர் பேடில் வந்து பாருங்கள். ஸோ டோர் பேடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆம்பியன் லைட் ஸ்ட்ரிப்பு வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. இது அப்படியே ஒரு யூ ஷேப்பில் வந்து ஃபுல் டேஷுமே கவர் பண்ணி உங்களுக்கு வரும். இதோட கலர்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்ஃபினிட்டி கலர்ஸ் வந்து நீங்கள் உங்களால் அதை டியூன் பண்ண முடியும். அது கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டனு, இது வந்து டோர் அன்லாக் பண்ணுறதுக்கு. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவாகவே அன்லாக் ஆகிக்குது. அதுக்கப்புறம் லைட்டாக புஷ்ஷு கொடுத்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடுது. 4 பவர் விண்டோ. அதே மாதிரி இங்கே ஒரு லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டரு, எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபரில் வந்து லேமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபேப்ரிக்கில் ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஐ திங்க் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி எல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஃப்ளோர்லையுமே வந்து மாடல் ஒய் அப்படிங்கிற ஒரு பிளேட் இருக்குது. இதெல்லாம் அக்சஸரியாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே போகலாம். சீட் வந்து நீங்கள் பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு ஹைட்டுக்கு ரிக்ளைன் பண்ணுறதுக்கு, அது போக லம்பர் சப்போர்ட், இந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து பவர்டில் இந்த டிரைவருக்கு நமக்கு கிடைக்குது. ஸோ உள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து அந்த டெஸ்லாவோட ஸ்டேரிங்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து டச் பண்ணுறோம். இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் ஸ்டேரிங் எப்படி இருக்குன்னு. கீழே வந்து ஒரு டீகட்டில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. எந்த இதுவுமே நமக்கு இல்லை. ஒன்லி இண்டிகேட்டருக்கு மட்டும்தான் வந்து இங்கே ஒரு ஸ்டிக் இருக்குது. அப்போ ஹெட்லைட்டாக இருக்கலாம், வைப்பராக இருக்கலாம். இதோட அத்தனை விஷயமே வந்து நமக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே ஒரு ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து வால்யூமுக்கும் வைப்பரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு, ஹெட்லைட்டுக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மிச்சபடி
இது வந்து குயிக்காக இந்த மெனு வர்றதுக்காக தான். ஆனால் இங்கே தான் வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணணும். இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஒரு 15.4 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. டச் சென்சிட்டிவ், சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்பீடு, நீங்கள் அதோட ஆப்ரேஷன் ஸ்பீடுமே வந்து ப்ராசர் செம்ம குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபீல் வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. எந்த டிலேவும் இல்லாமல் இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த காரோட அத்தனை விஷயங்களுமே நம்ம இங்கே தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பூட் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆஃப் பண்ணிக்கிறேன். லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், லைட் ஆனு, ஆஃப், டிம்மு, பிரைட்டு, ஆட்டோ, இது எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இது சன்ரூஃப் வந்து இதில் கிடையாது, மூன் ரூஃப் வந்து இருக்கும், விச் இஸ் ஃபிக்ஸ்டாக தான் வந்து அந்த கிளாஸு. பிளைண்டர் கூட நமக்கு இங்கே வர்றது கிடையாது. வேறு என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வெஹிக்கிளோட செட்டிங்ஸில் போய் பார்த்தோன்னா இங்கே அத்தனையுமே வந்து வெஹிக்கிளோட செட்டிங்ஸ் தான். இங்கே வந்து கண்ட்ரோல், ஹெட்லைட்டோட ஆன் ஆஃப் இருக்குது. ஓஆர்விஎம் வந்து ஃபோல்டு அன்ஃபோல்டு பண்ணுறதுக்கும் இங்கே தான். இதை டச் பண்ணோன்னா மிரர் வந்து உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து நடக்கும். சைல்ட் லாக்கு, விண்டோ லாக்கு, க்ளோவ் பாக்ஸுக்கு முதற்கொண்டு இங்கே பாருங்கள். நான் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த க்ளோவ் பாக்ஸ் ஓப்பன் ஆக நான் இன்னொருக்கு பண்ணுறேன். உள்ள ஒரு லைட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி வந்து அந்த ஃபர் மெட்டீரியலில் இது இருக்குது. நீங்கள் வச்ச உடனே டக்குன்னு போய் அதுவாகவே வந்து லாக் ஆகிக்குது. தென் சார்ஜிங்க்கு எவ்வளோ இருக்குது அந்த இது காமிக்குது. ஆட்டோ பைலட் மோடு வந்து வேணும்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட்ஸ் போனோம் அப்படின்னா இதுதான் வந்து ஹெட்லைட்டுக்குரிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே. அடாப்டிவ் ஹெட்லைட் வேணும்னா கொடுத்துக்கலாம். தென் டூம் லைட்டு ஆனு ஆஃபு. இங்கே மேலே ரூஃபில் வந்து லைட் இருக்கு இல்லையா, அதை வேணும்னா ஆன் ஆஃப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆட்டோவில் போட்டோன்னா டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும், ஆன் ஆகும், இல்லைன்னா ஆஃப் ஆகும். ஸோ இது மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. கலர்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், இல்லை என்ன கலர் வேணாலும் நீங்கள் அந்த ஆம்பியண்ட்டோட லைட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்ட்ரிப்பு வருது இல்லையா, நம்மளோட மூடுக்கு ஏற்றாப்புல அந்த லைட்ஸோட கலர் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுது. அது உங்களால் இங்கே சேஞ்ச் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ எல்லாமே வந்து இங்கே தான். வெஹிக்கிளோட ஃபுல் செட்டிங்ஸ் வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது. மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணுறோன்னா டிஸ்பிளே, சர்வீஸு, சாஃப்ட்வேரு, ஒய்ஃபை, வளவளன்னு ஏகப்பட்டது வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் இங்கேருந்தே டேரெக்டாக பார்க்க முடியும். லைக் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாதிரி நம்ம இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே கீழே வந்தோன்னா நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி வந்து 2 பெரிய பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா மறுபடியும் அப்படி புஷ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவாக வந்து இப்படி க்ளோஸ் ஆகிக்குது. அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணோன்னா டீப்பாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நீங்கள் பார்க்க எவ்வளோ டீப்பாக இருக்குங்கிறத பாருங்கள். எவ்வளோ வேணாலும் திங்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். புஷ் பண்ணி விட்டோம்னா அழகாக மூடிக்குது. இதை நம்ம ஆம்ரெஸ்ட்டை ஓப்பன் பண்ணால் கூட உள்ளேயுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ ஈவி அப்படிங்கிறதுனால இந்த பார்ட்டிஷனில் எந்த வேலையுமே கிடையாது. நம்ம இந்த இடத்துல ஒன்று மிஸ் ஆகுது. அது எங்கே என்ன, நம்ம டிரைவ் ஆன் பண்ணுறதுக்கு, ரிவர்ஸ் போகிறதுக்கு, பார்க் பண்ணுறதுக்கு, அதுக்கு கூட லீவர் இங்கே எதுவுமே கிடையாது. அதுக்குமே இங்கே தான். இங்கே பாருங்கள், காரை வந்து இப்படி இழுத்து விட்டோன்னா இது பார்க்கு, முன்னாடி இழுத்து விட்டோன்னா டிரைவு, பின்னாடி இழுத்து விட்டோம்னா ரிவர்ஸு. அப்போ இந்த இது ஒர்க் ஆகலை அப்படின்னா காரே ஒர்க் ஆகாது. அதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எல்லாமே வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இங்கே எர்கனாமிக்ஸ் வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுவுமே இங்கே வந்து பட்டனில் வரல. ஏசி வேறு லெவலில் இருக்கும். அது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். கொஞ்ச நேரமாக நாங்களும் நோண்டி பார்த்தோம். எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஓகே, இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்பேஸ் அத்தனையுமே வந்து ஏசியோட வெண்ட்டு தான். ஃபுல் லென்த்துக்கு ஏசியோட வெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரியரு, இது ஃப்ரண்ட். இங்கே பாருங்கள், ரியரோட ஏசி ஆன் ஆகிருக்கு. காற்று எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படிங்கிறத டச் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதுக்கேற்றாப்பில் அந்த வெண்ட்டோட டைரக்ஷன் வந்து உங்களுக்கு மாறிக்கிடும். சூப்பரில். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இஸ் டிசேபிள் இன் ஷோ மோடு. எங்கே இருக்குது ஆட்டோ ஃப்ரண்ட்டு, ஸ்பீடு எங்கே குறைக்கிறது, ஃபேன் ஸ்பீடு இங்கே இருக்குது. ஃபேன் ஸ்பீடை குறைச்சிடலாம். ஓகே, இங்கேயுமே வந்து அந்த ஃப்ளோ எப்படி நம்ம ரியரில் பார்த்தோமோ இது மாதிரியே நம்ம ஃப்ரண்ட்லேயும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது.
சீட்டில் வந்து நம்ம உட்காந்ததுக்கப்புறமா இந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்மளை அப்படியே ஹக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டச் பண்ணுறதுக்குமே அந்த லெதரோட ஃபீல் சூப்பராக இருக்குது. அந்த அட்ஜஸ்டபிளில் இருக்கிற ஒரு ஹெட் ரெஸ்ட்டு, இன்ஃபேக்ட் நம்மளோட ஃபுல் ஹைட்டுக்கு வந்து ஹெட் ஹைட்டுக்கு அது இருக்குது. ஹெட் ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ ஹெட் ரூம், என்னோடய ஹைட்டு 5'8", அந்த ஹைட்டுக்கே நமக்கு இவ்வளோ ஹெட் ரூம் இருக்குது. நல்ல ஒரு விசிபிலிட்டி. நமக்கு போனட் ஆனால் நமக்கு தெரில. ஈவன் தோ நீங்கள் வந்து ஃபுல் ஹைட்டில் வச்சா கூட நமக்கு போனட் தெரிகிறதுக்கெலாம் வந்து வாய்ப்பு கிடையாது. ஒரு ப்ராப்பராக ஒரு செடானில் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து உங்களுக்கு இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. மிச்சப்படி ஃப்ரண்ட்டில் இது வென்டிலேட்டர் சீட்ஸில் வருது. ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டரில் வரும். ஸோ ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை, ஃபுல்லி ஓப்பன் தான். இது மட்டும்தான் நமக்கு ஒரு கண்ட்ரோலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத போய் பார்ப்போம். செகண்ட் ரோக்கு உள்ளே வருவோம். டோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. ஒரு நல்ல ஒரு அப்பச்சரோட சைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே வரலாம். உள்ளே வந்தோன்னா நல்லா பெண்ட் பண்ணி தான் உள்ளே வர வேண்டி இருக்குது. ஃப்ளோர் வந்து லோவாக தான் இருக்குது. ஸோ ஈவியில் இருக்கிற அந்த பிரச்சனை இந்த காரில் இருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. அண்டத்தை வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள். அதே மாதிரி எவ்வளோ லெக் ரூம் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் இருக்குது. இந்த ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு இங்கே ஏதாவது பவரில் வந்து ரிக்ளைன் இங்கே பாருங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுதுன்னா இவ்வளோ வரைக்கும் பண்ண முடியுது. அதுவுமே பவரில் அட்ஜஸ்டபிள். ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டு செம்ம ஒய்டராக இருக்குது. 2 கப் ஹோல்டரோடு நமக்கு நல்ல ஒரு கிரிப்போடு நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டிஸ்பிளேயில் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். இங்கே தெரியுதா? இதுவுமே நீங்கள் டைரக்ஷன் எப்படி வேணுமோ நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். பின்னாடி வேண்டானா அதை மட்டும் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். டிரைவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்ஃபோடைன்மெண்ட் கூடிய வால்யூம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே இங்கேயே ப்ளே பண்ணிக்கலாம் போல். இங்கே பாருங்கள், யூடியூபே ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. அல்டிமேட்டு போங்க. அப்போ இங்கேயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி மியூசிக்ஸும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ரிக்ளைனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் வழியாகவும் பண்ணலாம். இங்கேயும் நமக்கு ஒரு ஃபோல்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவாகவும் பண்ண முடியும். இது ஃபோல்டுனா ஐ திங்க் கம்ப்ளீட்டாக சீட்டு வந்து மடங்கிரும். நம்ம இப்போ உட்காந்துருக்குறோம், இதை ப்ரெஸ் பண்ணால் படார்னு உங்களுக்கு மடங்கிரும். இது வந்து பாஸ் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கேயே நம்ம கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சரோட சீட்டை வந்து நீங்களே இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற வென்டிலேட்டர் சீட்டை நீங்களே இங்கேருந்து ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் இங்கே இருக்குது. டெம்பரேச்சரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். மொத்த கண்ட்ரோலையும் ஃப்ரண்ட்டில் அப்படியே இங்கே ரிப்ளிகேட் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. 2 சி டைப்பில் இருக்கிற ஒரு சார்ஜிங் போர்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஆனால் மொபைல் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா? இங்கே இல்லையா? இங்கே இல்லை மொபைல் வைக்கிறதுக்கு. இங்கே வச்சுட்டு நம்ம இங்கே பவுச்சில் தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டீப்பாக ஒரு பவுச் வந்து இருக்குது. இந்த பவுச்சில் தான் நீங்கள் வச்சுக்கணும். இங்கே இருக்கிற ஹெட்ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு இருக்குது இந்த ரியரில். அது வந்து ஒரு கூப்பே ஸ்டைலில் இருந்தால் கூட நமக்கு தலை தட்டுற அளவுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே இருக்கிற இந்த 3 ரூஃப்மே வந்து இந்த பிளைண்டர் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த கிளாஸோட கலர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல அந்த கூலிங்கோட எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாறிக்குது. அப்படி மாறும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு கூலிங் எஃபெக்ட்டுமே வந்து பெட்டராக இருக்குங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போது இன்டீரியர் இந்த ரியரில் உட்காந்தாலுமே அந்த ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி அப்படிங்கிறது அந்த மெட்டீரியலோட ஒவ்வொரு குவாலிட்டியிலிருந்துமே நமக்கு வந்து தெரியுது. செம்ம அல்டிமேட்டாக வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஷோரூம்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே நம்மளாவே வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஐ மீன் ஸ்பெக்கு பார்த்துக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க. அதில் தான் காஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வருது. ஃபஸ்ட்டு இதில் 2 வேரியண்ட் இப்போதைக்கு நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒன்று ரியர் வீல் டிரைவ்னு ஒன்று, இன்னொன்று லாங் ரேஞ்ச் ரியர் வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து ரியர் வீல் டிரைவ் மட்டும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். இது வச்சோன்னா ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சு. டாப் ஸ்பீட் வந்து 201 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். 5.9 செகண்ட்ஸில் 0 to 100 வந்து உங்களுக்கு அடிக்குது. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து 59.89 lakhs. அப்படியே கீழே வரோன்னா லாங் ரேஞ்சோட
நீங்கள் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 622 கிலோமீட்டர்ஸ் வருது. அதே தான் 5.6 செகண்ட்ஸில் 0 to 100 வந்து உங்களுக்கு கிடைக்குது. காஸ்ட் வந்து 59,89,89,000. ஆன் ரோடு வந்து கீழே நம்ம வரலாம், கீழே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம லாங் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து கிரே, அதுக்கப்புறம் ஒயிட்டு, பிளாக்கு, செம்மையாக இருக்குது பிளாக்கு. அது மாதிரி ஒரு ப்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெட்டு. ஓகே, அப்படிங்க கீழே வந்தோன்னா ஆன் ரோட் காஸ்ட் வந்து நீங்கள் நம்ம பார்ப்போம். இன்டீரியருமே வந்து பிளாக் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒயிட் இன்டீரியர் 2 டைப்ஸாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து ஃபுல்லி பிளாக் இன்டீரியர். அப்படியே ஒயிட் கொடுத்தோம் அப்படின்னா ஒயிட் இன்டீரியராக இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது வந்து அந்த காரில் பிளாக் தான். ஸோ ஒயிட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியாக நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அப்படியே கீழே வரலாம். ஆன் ரோட் காஸ்ட் வந்து 71,97,000 வருது. எந்தது அப்படின்னா லாங் ரேஞ்ச். ஸோ அதுதான் இருக்கிற மேக்ஸிமம் பட்ஜெட். அப்போ இந்த 2 வேரியண்ட்டில் அந்த மேக்ஸிமம் வேரியண்ட் வந்து ஒரு 72 lakhs வருது வச்சுக்கலாம் ஆன் ரோட் காஸ்ட்டு. இதே இது ஷார்ட்டர் ரேஞ்ச், அதாவது ஒன்லி ரியர் வீல் அப்படின்னு இருக்கிறதுல ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தோம்னா 64 lakhs வந்து வருது. இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டோ பைலட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா வந்து நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணிங்கன்னா ஆட்டோ பைலட்டோட உங்களுக்கு வந்து அது வரும். ஹோப் இந்த வீடியோ இந்த டெஸ்லா மாடல் ஒய் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில், ஒரு வாக் அரௌண்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி எங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அடுத்த தடவை மும்பைக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த காரை ட்ரைவ் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறோம். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.